அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெய்மிஸ் கோபி. இந்த குரல் பதிவு எது சம்பந்தமானதுன்னா, முழுக்க முழுக்க முருகப்பெருமானோட அற்புதம் அதிசயம். இந்த கலியுகத்தில் எப்படி அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, எப்படி வழி நடத்திட்டு இருக்காருன்றதுக்கு ஒரு பெரிய சமீபத்திய உதாரணமாக இருக்கும். என்னுடைய முருகர் ஆராய்ச்சியில் நான் தேடின முதல் விஷயம் அரையனார் பெருமான் எங்கு பிறந்தார், எப்படி திருவண்ணாமலைக்கு வந்தார், திருவண்ணாமலை தான் அவரோட பூர்வீகமா, ஆனால் வேற ஒரு தகவல்களை அவர் இன்னொரு இடம் பூர்வீகம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி அதை பற்றி தேடுறப்ப தான் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு 15 பேரோட பட்டியல் தயார் செய்கிறேன். அதில் முதலாக இருக்கிறது திருப்புகழ் சுப்பிரமணியம் பிள்ளைன்னு சொல்லி, இவர் தான் கடலூர் சிதம்பரம் சம்மந்தப்பட்ட கோவிலில் நடந்த ஒரு வழக்கில் ஜட்ஜாக இருந்திருக்காரு. அந்த ஜட்ஜாக இருந்து அவருக்கு ஒரு திருப்புகழ் பாடல் சான்றாக கொடுக்குறாங்க. இது என்ன பாடல்னு சொல்லி கேட்குறப்போ இது திருப்புகழ் பாடல்ன்றாங்க. அப்போ இவரோட முயற்சியிலே தான் 1300 பாடல்கள் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 16,000 பாடலில் 1300 பாடல் கிடச்சுன்னா அது காரணம் திருப்புகழ் சுப்பிரமணிய பிள்ளை ஐயா தான். அவருக்கு முருகப்பெருமான் உணர்த்தி இத்தனை பாடல்கள் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதியிலும் இவரோட மேற்பார்வையில், இவரோட முயற்சியில் இவரே டைரெக்டாக போய் தேடி தான் எல்லாமே நம்மளுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இவர் ஐயாவை பற்றி நான் தேடுறப்போ இவரோட வாரிசு எங்கேயா இருப்பாங்களா, இவங்க குடும்பம் எங்கேயா இருக்குமா, அதுக்கப்புறம் இவரோட பிள்ளை செங்கரோலாய்ப்பில் தான் அதை புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. இவங்களை பற்றி தேடிட்டே இருக்கேன். அது இல்லாமல் கந்த சஷ்டி கவசம் உருவாக்கின பாலதேவராவ சுவாமிகளோட வாரிசுகள் யாருன்னா இருக்காங்களான்னு சொல்லி அதை தேடி போகிறப்போ அது கர்நாடகா வரைக்கும் என்னை கொண்டு போகுது. அதுக்கப்புறம் திரும்ப கந்தகுரு கவசம், வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், இவங்க எல்லார் பற்றியும் முருகர் அடியார்களை பற்றி முருகப்பெருமான் அவங்க வாழ்க்கையில் எப்படின்னா அதிசயம் பண்ணியிருக்காங்க. இதை முருக பக்தத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான முயற்சியில் இறங்கிட்டு இருக்கேன். இது ஒரு தனி ட்ராக்காக நான் எந்த பேட்டிலையும் இதை பற்றி சொன்னதும் கிடையாது. இப்படி ஒரு முயற்சி பண்ணுறதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. இது ஒரு தனி ட்ராக்காக நான் முயற்சி பண்ணி போயிட்டே இருக்கேன். அதில் ஒரு 3 மாதமாக வேலூருக்கு நான் எப்போ போயிட்டு வந்தேனோ, காங்கேயநல்லூர் முருகர் பார்த்துட்டு வந்தேனோ, அதிலிருந்து அரங்கநாத் பெருமான் சிலை, திருப்புகழ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஒன்றுன்னு எனக்கு ஒரு உத்தரவு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா திருப்புகழ் சுப்பிரமணிய பிள்ளையோட சமாதி திருத்தணியில் ராஜகோபுரம் எதிரில் இருக்குது அப்படின்னு சொல்லி முருகர் அடியார், முருக சித்தர்னு சொல்லலாம் அவரை, சோசுமி மீனாட்சி சுந்தரம் ஐயா ஒரு வீடியோவில் சொல்கிறார். அதை வச்சுட்டு நான் தேடி போகிறேன். திருத்தணியில் எங்கேயும் கிடைக்கவே இல்லை. ஒரு பெரிய நீண்ட காலமாக தேட்டிருங்க. அப்போது இந்த சுப்பிரமணிய பிள்ளையோட குடும்பம் இருக்குன்றதை நான் உணர்ந்துட்டேன். எனக்கு ஒருத்தர் காட்டுறாரு. அவரை நான் தேடிட்டே இருக்கேன். பெரிய அதிசயம் என்னென்னா, நான் எப்படி அவரை தேடணும், அதேமாதிரி அவங்களோட பொண்ணு சௌமியான்னு ஒருத்தங்க என்னை தேடி இருக்காங்க. என்னை என் வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க அந்த விஷயத்தை என்கிட்ட கன்வே பண்ண நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட கொடுத்து, ஐயாவோட வயசு 82 வயசு. ஐயா என்னை தேடி அவர் ஒரு லெட்டர் கொடுத்து, பெங்களூரில் இப்போ என்னோடய சமீபத்திய பயணத்தில் அவரோட ஃபோன் நம்பர் முதல் கொண்டு எல்லாமே கொடுத்து, நாங்கள் சென்னையில் இருக்கோம், நீங்கள் எங்கள் தாத்தாவோட ஜீவசமாதி தேடுறீங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் அதுக்கு உண்டான பணிகள் தான் ஈடுபட்டுருக்கோம். நம்ம எல்லாருமே சேர்ந்தே செய்வோம். ஏன்னா அவரோட இருப்பிடம் அந்த சமாதியை முருகர் அடியார்களுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களுக்கு காட்டி, கண்டிப்பாக அவங்க திருத்தணி வரவங்க இப்பேற்பட்ட மகா சித்தர், ஏன்னா முருகப்பெருமான் அவர் தேர்ந்தெடுத்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர வச்சிருக்கான்றப்போ அவர் பிறவி எவ்வளோ பெரிய தெய்வீக பிரியாக இருக்கும், கண்டிப்பாக முருக பக்தர்கள் போய் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்ச உத்தரவு. அதில் இன்றைக்கி ஐயா சந்தித்தேன். ஏன்னா பெங்களூர் பயணம் முடிச்சு வந்ததுக்கப்புறமே தொடர்ந்து மலேசியா முருகர் சம்மந்தமாக நிறைய வேலைகள், தொடர்ந்து பணிகள்லாம் ஐயா இன்றைக்கி வர சொல்லியிருந்தார். இன்றைக்கி சனிக்கிழமை போய் அவர் வீட்டில் போய் சந்தித்தேன். பல அற்புதம், பொக்கிஷம், அதிசயங்களை காட்டினார். அவங்க பரம்பரையில் நிறைய படங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒன்று நான் பதிவு செய்கிறேன். நம்ம எதை திறமை இயற்கையை அதை நம்மகிட்ட கொண்டு சேர்க்கன்னு சொல்லுவாங்க. அதில் என்னோடய 2 மாத முயற்சியில் இன்றைக்கி திருப்புகழ் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களோட வாரிசை நான் சந்திச்சிருக்கேன். ஒரு பெரிய அற்புதம், அதிசயம். இந்த குரல் பதிவு மூலயமாவே நான் திருத்தணியில் இருக்கிற முருகர் சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எனக்கு அங்கே உதவி தேவைப்படுது. அங்கே இப்போ இடம் இருக்கா, இல்லை அந்த சமாதி இருக்கா, இல்லை மழையோட மழையாக மறைஞ்சு மண்ணுக்குள்ளே போயிடுச்சா அப்படின்னு எந்த ஒரு ஐடென்டிஃபையுமே இல்லை. நான் வர நாள் அன்றைக்கி நான் கண்டிப்பாக இந்த குரல் பதிவு செய்கிறேன். அங்கே நிறைய முள்வேலி, நிறைய புற்கள்லாம் வளர்ந்து இடமே தெரியாத அளவுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் க்ளீன் பண்ணி நானே தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்னோடய முயற்சி மட்டும் இல்லாமல் உங்களோட முயற்சியும் தேவை. அப்போ நீங்கள் கொஞ்சம் உதவுங்க இந்த விஷயத்தை, இந்த பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு. இதோட ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, நான் இவருக்கு ஐயாவை சந்திக்க போகும்போது ஒரு படம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னு எனக்கு தியானத்தில் காலைல உத்தரவு வருது. அது என்ன படம்னா, இந்த குழந்தை முருகர் படம். இந்த படம் எடுக்கிறப்பயே அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இந்த கர்மாராய்ச்சியில் நான் 2 லக்னக்காரங்களுக்கு தான் 99% குழந்தை தள்ளி போடுறது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் உணர்ந்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக எதிர்காலத்தில் இயற்கை அனுமதி கொடுத்தா சொல்லணுன்ட்டு. அப்போ இந்த குழந்தை ஃபோட்டோ கிடச்ச உடனே அவங்க வீட்டில் கொடுக்குறப்போ, குழந்தை சம்மந்தப்பட்டமாக கேட்குறப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ முருகர் அவங்களுக்கு குழந்தையாக பிறக்க போகிறாரு.
அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க மெய் சிலிர்த்து போனாங்க. இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இறைவன் வந்து யார் மூலியமாவது எங்கேயோ ஒரு விஷயம் செய்வான்றது இந்த சம்பவம் ஒரு பெரிய உதாரணம். எல்லா புகழும் முருகனுக்கே. சொல்லும்போது எனக்கு அவ்வளோ மெய் சிலிர்த்திருக்கு. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.